ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வுல யாரெல்லாம் தகுதியா இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இடைநிலை ஆசிரியர் தேர்வு, பட்டாதாரி ஆசிரியர் தேர்வு, அதாவது நியமன தேர்வு, இடைநிலை, பட்டாதாரி இந்த ரெண்டு தேர்வுமே டிஆர்பி போர்டு கான்டாக்ட் பண்றாங்க. கூடிய விரைவில் டிஆர்பி போர்டு நியமன தேர்வு நடத்த போறாங்க. நீங்க டெட் பேப்பர் 1 பேப்பர் 2ல எலிஜிபிளா இருக்கீங்க அப்படின்னா தாராளமா இப்ப இருந்தே சிலபஸை பேஸ் பண்ணி படிக்கிற பட்சத்துல ஈஸியா உங்களால பாஸ் பண்ண முடியும். ஸோ நம்முடைய அகாடமி சார்பா டெட் பேப்பர் 1ல யாரெல்லாம் பாஸ் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு இடைநிலை நியமன தேர்வு, டெட் பேப்பர் 2ல யாரெல்லாம் பாஸ் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு நியமன தேர்வு, பட்டாதாரி ஆசிரியர் எக்ஸாம் இந்த ரெண்டு தேர்வுக்குமான சிலபஸை பேஸ் பண்ணி தமிழ் தகுதி தேர்வு, இப்போ இடைநிலை ஆசிரியர்னா தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் அந்த சிலபஸை பேஸ் பண்ணி மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அதை நீங்க ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். எல்லா போட்டி தேர்வுக்குமே லட்சக்கணக்கில் அப்ளை பண்ணுவாங்க, படிப்பாங்க, படிச்சுட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் எல்லாருமே அரசு ஆபீஸ்ல ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்க்க மாட்டாங்க. அப்ப யாரு வேலை பார்க்காங்க அப்படின்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வுல யாரெல்லாம் தகுதியா இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இடைநிலை ஆசிரியர் தேர்வு, பட்டாதாரி ஆசிரியர் தேர்வு, அதாவது நியமன தேர்வு, இடைநிலை, பட்டாதாரி இந்த ரெண்டு தேர்வுமே டிஆர்பி போர்டு கான்டாக்ட் பண்றாங்க. இந்த ரெண்டு தேர்வுக்குமே பாத்தீங்கன்னா யாரெல்லாம் டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 பாஸ் பண்ணிருக்காங்களோ அவங்க டெட் பேப்பர் 1 அப்படின்னா இடைநிலை ஆசிரியர் தேர்வு, டெட் பேப்பர் 2னா பட்டாதாரி ஆசிரியர் தேர்வுக்கு அட்டெம்ப்ட் கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது கூடிய விரைவில் டிஆர்பி போர்டு நியமன தேர்வு நடத்த போறாங்க. நீங்க டெட் பேப்பர் 1 பேப்பர் 2ல எலிஜிபிளா இருக்கீங்க அப்படின்னா தாராளமா இப்ப இருந்தே சிலபஸை பேஸ் பண்ணி படிக்கிற பட்சத்துல ஈஸியா உங்களால பாஸ் பண்ண முடியும். ஸோ நம்முடைய அகாடமி சார்பா டெட் பேப்பர் 1ல யாரெல்லாம் பாஸ் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு இடைநிலை நியமன தேர்வு, டெட் பேப்பர் 2ல யாரெல்லாம் பாஸ் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு நியமன தேர்வு, பட்டாதாரி ஆசிரியர் எக்ஸாம் இந்த ரெண்டு தேர்வுக்குமான சிலபஸை பேஸ் பண்ணி தமிழ் தகுதி தேர்வு, இப்போ இடைநிலை ஆசிரியர்னா தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் அந்த சிலபஸை பேஸ் பண்ணி மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அதை நீங்க ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். நீங்க டெட் பேப்பர் 2 பட்டாதாரி ஆசிரியர் ப்ரிப்பரேஷன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் தகுதி தேர்வு சிலபஸை பேஸ் பண்ணி நீங்க என்ன பாடமோ தமிழ்னா தமிழ் சம்பந்தப்பட்ட பாடத்தின் அடிப்படையில், இங்கிலீஷ்னா இங்கிலீஷ், மேக்ஸ்னா மேக்ஸ், சயின்ஸ்னா சயின்ஸ், அதாவது சுவாலஜி, ஹிஸ்டரி, பாட்னி, மேத்தமேட்டிக்ஸ், ஜியாகிரபி இந்த பாடம் சம்பந்தப்பட்டவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்தந்த பாடத்தின் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் கொடுப்போம். அதை நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நியமன தேர்வை பொறுத்த மட்டும் டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 யாரெல்லாம் எலிஜிபிளா இருக்காங்களோ அவங்க தான் அட்டெம்ப்ட் கொடுக்க போறாங்க. பட் நியமன தேர்வு பொறுத்த மட்டும் யாரெல்லாம் எலிஜிபிளா இருந்து அட்டெம்ப்ட் கொடுக்காங்களோ எல்லாருமே பாஸ் பண்றாங்க, நியமன ஆணையம் வாங்குறாங்களா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. ஆசிரியர் தகுதி தேர்வுல ஈஸியா பாஸ் பண்ண முடியும். பட் நியமன தேர்வுல நீங்க பாஸ் பண்ணணும், ஒரு அரசு பள்ளியில் அரசு ஆசிரியரா பணியில அமரணும் அப்படின்னா அதுக்கு நீங்க முயற்சி பண்ணணும், பயிற்சி எடுக்கணும். ஏன்னா எல்லா போட்டி தேர்வுக்குமே லட்சக்கணக்கில் அப்ளை பண்ணுவாங்க, படிப்பாங்க, படிச்சுட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் எல்லாருமே அரசு ஆபீஸ்ல ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்க்க மாட்டாங்க. அப்ப யாரு வேலை பார்க்காங்க அப்படின்னா நீங்க டெட் பேப்பர் 1 பாஸ் பண்ணியிருக்கீங்க, இடைநிலை ஆசிரியர் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி சிலபஸை பேஸ் பண்ணி படிக்கீங்க, ஒரு ப்ராப்பரா டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றீங்க. டெட் பேப்பர் 2 அப்படின்னா பட்டாதாரி ஆசிரியர் சிலபஸை பேஸ் பண்ணி படிக்கீங்க, ஒரு ப்ராப்பரா டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும்தான் கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்கும், எப்படிலாம் ஒரு தலைப்புக்கு கீழே எப்படிலாம் வினாக்கள் கேட்பாங்க அப்படின்னு எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே உங்களுக்கு தெரிய பாசிபிள் இருக்கு. ப்ராக்டிஸும் பண்ண மாட்டேன், அறிவிப்பையும் நான் கவனிக்க மாட்டேன். அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறமா தான், ஹால் டிக்கெட் வந்ததுக்கு அப்புறமா தான் நீங்க படிப்பீங்க அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா அந்த 60 நாள் 90 நாள்ல எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அட்வான்ஸா யாரெல்லாம் படிக்காங்களோ அவங்க மட்டும்தான் ஒரு அரசு பள்ளியில் அரசு ஆசிரியரா பணியில் அமர்ந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்முடைய அகாடமி சார்பா நியமன தேர்வு, இடைநிலை ஆசிரியர், நியமன தேர்வு, பட்டாதாரி ஆசிரியர் இந்த ரெண்டு தேர்வுக்குமே இப்போ அட்மிஷன் போய்கிட்டு இருக்கு. நிறைய பேர் டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 பாஸ் பண்ணவங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. படிக்கிறவங்க ஈஸியா பாஸ் பண்ணிடுவாங்க, படிக்காம இருக்கிறவங்க நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ யோசிச்சு நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அட்மிஷன் போயிட்டு இருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீல் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இதை டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 பாஸ் பண்ணிட்டு நியமன தேர்வு, இடைநிலை ஆசிரியர், பட்டாதாரி ஆசிரியர் தேர்வுக்கு ப்ரிப்பரேஷன் பண்றாங்களாம் அவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. மேலும் தகவல் பெற சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க.